I greet you all in the name of Lord Jesus Christ. உங்க எல்லாரும் இந்த பிராண்ட் நியூ இயர்ல பார்க்கறதுல எனக்கு ஆண்டவருக்குள்ள மிகவும் சந்தோஷம். இந்த பிராண்ட் நியூ இயர்ல ஆண்டவர் கிருபையினால we are going to start a brand new series especially for youngsters. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாலிபர்களுக்காக ஆண்டவர் இந்த இயர்ல என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காரு, அவரோட சித்தம் என்ன, அவர் நம்மள்கிட்ட என்ன பேச வராரு, நம்ம ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் லைஃப்ல ஆண்டவர் என்னென்னலாம் வந்து சொல்ல வராரு, நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எங்கெல்லாம் மாறணும் அப்படின்னு we as a brothers and sisters in Christ we are going to listen to God and we are going to obey his commands and we are going to follow that by his grace. Okay, so இது நான் மட்டும் பண்ண போறது இல்லை. நீங்க எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் என்ன பார்ப்பீங்க, யாராவது இங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வருவாங்க, இதர் அண்ணா வந்து பேசுவாங்க இல்லைன்னா அண்ணி வந்து பேசுவாங்க. ஆனா இது by God's grace we as a family and we as a team in Christ, என்னோட ரெண்டு அண்ணா அண்ணி நானு நம்ம எல்லாருமே வந்து உங்களை வந்து மீட் பண்ண போறோம். we are going to spend time in God's presence, we are going to worship him, we are going to listen to amazing testimonies, நம்ம நிறைய ப்ரேயர் பண்ண போறோம், அற்புதமான மெசேஜ் கேட்க போறோம் and இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். So let us not delay anymore. நம்ம ஆண்டவருக்கு இந்த நியூ இயர்க்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு let's worship. Come. Thank you Jesus, thank you Father Lord our Master ஐசப்பா. இந்த நியூ இயர் கொடுத்ததுக்காக நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பாட்டு நாவே நன்றி செலுத்துக்கிறோம் ஐசப்பா. எத்தனையோ பேர் ஐசப்பா இந்த நியூ இயர் கூட பார்க்க முடியாம இருந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் கர்த்தர் நீர் எங்க ஒவ்வொருத்தருக்கும் தயவாய் இறங்கி ஒரு புது ஆண்டை காண செய்தீர், அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். மனதார துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Let's all praise our Father, let's all praise our Father. அப்பா we lift up your holy name God. ஆண்டவரே எதற்குமே தகுதியே இல்லாத எங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் நீர் உயர்த்துறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்ப உங்க பிரசன்னம் இங்க அளவில்லாமல் இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயே சப்பா உங்களுடைய அக்கினி ஆவியானவர் நீர் இறங்குவீராக ராஜா. அப்பா ஒவ்வொரு அண்ணாமார்கள் தம்பிமார்கள் ஒரு தங்கச்சிமார்களுக்குள்ளே கர்த்தர் நீர் இறங்குவீராக ராஜா. அப்பா என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்டுக்குள்ள ஆவியான தேவன் நீர் இறங்கும் சுவாமி. அப்பா உங்க சித்த எங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்ன நிறைவேறட்டும் ராஜா. அப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கிளென்ஸ் us Lord, cleanse us அப்பா, purify us Lord. அப்பா renew us in new Lord, renew us Father, restore us Lord, restore us Lord. அப்பா உங்க பிரசன்னம் இறங்கட்டும் சுவாமி. அப்பா தேவனே, அப்பா நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த புத்தாண்டை தந்தீரே, நன்றி நன்றி நன்றி. இந்த இயர்லே அப்பா எங்களுக்கு என்னென்னலாம் நீங்க பார்க்கணும், என்னென்ன செய்யறோம் கர்த்தர் நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதற்கேற்ப எங்களை ஒவ்வொரு தேவ ஆவியான நீர் எங்களை வழி நடத்தும் ஏசப்பா. எங்க ஃபிளஷ் டிசையர்ஸ் கிடையாது ஆண்டவரே. அப்ப இந்த earthly desires இல்ல ஏசப்பா, உங்க சித்தம் மாத்திரமே ஏசப்பா எங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு மனப்பாட்டு நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. மனதார ஏசப்பா எங்கேயும் கிரம்பிள் பண்ணாம நாங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. நீர் எங்களை வழி நடத்துகிறாச்சா. அப்ப உங்க பிரசனம் இறங்கட்டும் 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 இயேசுவின் நாமத்தினால. ஓரிக்கு ஷிகிரி திரினாமா, ஓ செமனி கிரி திரி கரலபா சிகிரி தர கலபா, ஓ சமுனி கிரி திரி திரே ஷெக்கரே கரல பாபா. Oh hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Father Lord and Master. Deva prasanname irangiye vandirude. Oh Deva prasanname இறங்கியே வந்திருதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே Raja, nandri Swami. Lord, thank you for your presence. Lord, thank you for your wonderful presence, Father, Lord, oh Master. Appa,
இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏசப்பா உங்க பிரசனம் அளவில்லாமல் இறங்கட்டும் சுவாமி. நீ நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லா துதி கனமகிமையும் ஒருவருக்கே உரியது ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். So yes, நாம் இப்போ we are not going to stop worshiping the Lord. Let us all continue to worship Him. Come. நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே, நன்றி கர்த்தாவே. Lord, whatever situation we are going through right now ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. எத்தனையோ பேர் ஏசப்பா ஒரு புயலுக்கு நடுவில் போயிட்டு இருக்கலாம் ஏசப்பா. அதை எப்படி அதை டேக்கிள் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஏசப்பா எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏசப்பா. அப்பா நாங்கள் எவ்வளோ ஆன்சைட்டி ஆயிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கிவ் அப் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்கலாம் ஏசப்பா. எனக்கு இது போதும், என்னால் முடியல, கிவ் அப் பண்ணுற ஸ்டேட்டில் நிறைய பேர் இருப்பாங்க ஆண்டவரே. அப்பா தேவ ஆவியானவர் ஏசப்பா நீர் எங்களுக்குள்ளாக வாங்க. அந்த டைத்துல ஏசப்பா help us to raise a hallelujah in your presence, Lord. Raise a hallelujah in your presence, Lord. Appa, no matter what is appa, we will not let you down ஆண்டவரே. உம்மை நாங்க வெக்கப்பட்டு போக விட மாட்டோம் சுவாமி. என்னானாலும் என்ன சொல்ல, உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே நாங்க உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம் சுவாமி. அப்பா நாங்க எந்த புயலோ அப்பா என்ன விதமான சூழ்நிலை இருந்தாலும், எங்களை சுற்றி இருந்தாலும், எங்களுக்குள்ளேயே இருந்தாலும் ஏசப்பா நாங்க சோர்ந்து போவதில்லை ராஜா, சோர்ந்து போவதில்லை ஏசப்பா. அப்பா நாங்க அப்பா உம்மை ஆராதிப்போம், உம்மை துதித்து கொண்டே இருப்போம் ஏசப்பா. அது சும்மா நேம் சேக் இல்லை ஏசப்பா, மனதார உம்மை ஆராதிப்போம் ராஜா. I'll raise a hallelujah in the middle of the mystery. I'll raise a hallelujah with everything inside of me. I'll raise a hallelujah. I will watch the darkness flee. Oh, I'll raise a hallelujah. Fear you lost the hold on me. வாங்க நம்ம எல்லாரும் இந்த 4 வரிகளை அறிக்கை சொல்லுவோம். அறிக்கை ஜபமா நம்ம இந்த 4 வரிகளையும் பாடலாம். வாங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த 4 லைன்ஸ் ஏசப்பா நீர் ஏசப்பா எங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. இந்த 4 வரிகளையும் நீங்க மனதார எங்க இருந்தாலும், no matter where you are, நீங்க ரோட்லயே இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாயை திறந்து இதை சத்தமா இந்த 4 வரிகளும் அறிக்கை பண்ணுங்க. Let the devil flee away from us. I'll raise a hallelujah with everything inside of me. Oh, I raise a hallelujah. I will watch the darkness flee. Jesus, I'll raise a hallelujah in the middle of the mystery. I'll raise a hallelujah. Fear you lost the hold on me. I'm gonna sing in the middle of the storm, louder and louder. You're gonna hear my praises roar up from the ashes. Hope will arise. Death is defeated. Our King is alive. I'm gonna sing in the middle of the storm, louder and louder. You're gonna hear my praises roar up from the ashes. Hope will arise. Death is defeated. Our King is alive. பாடுவேன் hallelujah. பாடுவேன்
நன்றி ராஜா, நன்றி 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 ஏசப்பா. என்னாலும் we will raise a hallelujah Lord, we will raise a hallelujah ஏசப்பா. நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, சத்ருவால தோற்கடிக்கப்பட்டானதுக்காக நன்றி ஏசப்பா. He has lost his battle Lord. அப்பா, we won by your grace Lord. We thank you Jesus ஆண்டவரே. No matter what ஏசப்பா, எங்களை யார் கைவிட்டாலும் ஏசப்பா, எங்களை யார் ஏசப்பா அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல ஏசப்பா, நாங்கள் உண்மையை நம்புவோம் ஆண்டவரே. நாங்கள் நிறைய பேர் ஏசப்பா உண்மை தாண்டி ஏசப்பா உங்களுக்கு மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கலாம். we may be failed by their emotions Lord. அவங்க சொன்ன வார்த்தைனால நாங்கள் ஹர்ட் ஆகிருக்கலாம் ஏசப்பா, அவங்க பிஹேவியர்னால நாங்கள் ஹர்ட் ஆகிருக்கலாம் ஏசப்பா, அவங்க எங்களை பற்றி பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணனால நாங்கள் ஹர்ட் ஆகிருக்கலாம் லார்ட். பட் நாங்கள் இனி அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல. நாங்கள் உண்மை மாத்திரமே நம்புவோம் சுவாமி, உண்மை மாத்திரமே உயர்த்துவோம் ராஜா. நோ மேட்டர் வாட் ஏசப்பா, யார் எங்களை விட்டு போனாலும், யார் எங்களை இழிவாக பேசினாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ராஜா. அப்பா, யார் என்ன எங்களை பற்றி தப்பாக சொன்னாலும், தப்பாக எழுதினாலும், தப்பாக போஸ்ட் பண்ணாலும், we will not listen to it, we will not see to it Lord. நாங்கள் பிக் பிக்சரை தான் நாங்கள் பார்ப்போம். என் தேவனை நாங்கள் உண்மை மாத்திரமே நாங்கள் பார்ப்போம் சுவாமி. உண்மை தான் நாங்கள் நம்பி இருப்போம் அப்பா. நாங்கள் மனிதர்கள் நம்பாம உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க, உண்மை பேர்லயே நாங்கள் சார்ந்திருக்க, உண்மை மாத்திரமே நாங்கள் நம்ப இந்த தேவாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எஸ் லார்ட், நாங்கள் இப்படி சொல்லி we will fail sometimes Lord. ஆனால் ஆவியானவர் நீர் ஏசப்பா என்றும் மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, you just help us Lord, you help us Lord. நாங்கள் அந்த இது டெஸ்ட்ல ஃபெயில் ஆகாதபடிக்கு no matter what நாங்கள் உண்மையை நம்பி இருக்க கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ராஜா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. நம்புவேன் என்னே சூழ்வரை, நான் நம்புவேன் என்னே சூழ்வரை. ஓ, நம்புவேன் என்னே சூழ்வரை, நான் நம்புவேன் என்னே சூழ்வரை. புயலின் மத்தியில் நீ நின்றிரு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ. வருங்காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உன் பாதத்தின் சுவடுகளே. Thank you Father, thank you Jesus. அப்பா, நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி சுவாமி. Thank you Jesus, thank you Father. இன்னொரு வாட்டி இந்த வரிகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் பாடுவோமா? நம்புவேன் என்னே சூழ்வரை, நான் நம்புவேன் என்னே சூழ்வரை. Yes Lord, நம்புவேன் என்னே சூழ்வரை, நான் நம்புவேன் என்னே சூழ்வரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னே சூழ்வரை. அப்பா, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னே சூழ்வரை.
Jesus. No matter what, we will just believe you, Lord. Believe you, Lord. Trust you, Lord. Appa, nandri Raja, nandri Rakaraba, Shikiri Dalaba. Oh, Remeneke, Shikiri Dili Karalaba Sekre. Oh, Rekenama Shikaralaba, Karalaba, Sikiri Dalakaraba. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Nandri Appa, nandri, nandri, nandri Raja, nandri Rajale. அப்பா எல்லா நாமத்தை பார்க்கலும் ஏசப்பா உங்க நாமம் உயர்ந்த நாமம் சுவாமி. அப்பா நாங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் எந்த சாபத்தில் இருந்தாலும் எந்த விதமான ஷாக்கிள்ஸ் பாண்டேஜ் செயின்ஸ்ல இருந்தாலும் ஏசப்பா அது ஒன்றொன்றுலேருந்தும் நீர் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சேர்ந்து சொல்வோமா? இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஓ இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே நம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். Amen. So yes, that is all. Thank the Lord for this wonderful worship session. So ஆண்டவர் நம்மளோட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் இன்னும் இது முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட பெரிய அண்ணா வந்து மெசேஜ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்னோட அண்ணி வந்து ஒரு டெஸ்டிமனி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று இருக்குது, என்னோட சின்ன அண்ணா தேவான் இருக்கார். அவர் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக ஹீஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் அஸ். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து பொறுமையோட மெசேஜ் ஆகட்டும், டெஸ்டிமனி ஆகட்டும், ப்ரேயருக்கு நம்ம பொறுமையாக காத்திருந்து எல்லாத்தையும் கேட்போம். கேட்டுட்டு அப்படியே காற்றுல விடாமல் let us meditate on it, ponder over it, and நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு நம்ம ஆவியானவரோட ஹெல்ப் கேட்டு நம்ம அதை எப்படி நடக்கலாம். ஓகே, God bless you. Praise the Lord Jesus Christ. உங்கள் எல்லாரையும் இந்த யங்ஸ்டர் ஸ்பேஸ் எபிசோடில் பார்க்குறதுக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கர்த்தரோட வார்த்தையை பார்க்க போகிறோம். ஸோ த டாபிக் விச் வி ஆர் கோனா see is decision making. இப்போது ஒரு பைபிள் ஒரு கேரக்டர் ஒன்று எடுத்துப்போம். ஜோசப் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜோசப் அவங்க லைஃப் ஃபுல்லாக இட் வாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் வாட் ஆர் த டேக் அவேஸ் ஃப்ரம் ஹிஸ் லைஃப், அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the right sense of saying yes or no. Genesis chapter 39 verse 1 to 20. இதில் பார்த்தோன்னா என்ன நடக்கும்னா, நம்ம ஜோசஃபை பார்த்தீங்கன்னா ஜோசஃபோட பிரதர்ஸ் would have put him in the pit. அவனை பிட்டில் போட்டு அவனை இஸ்மேலைட்ஸ் கிட்ட செல் பண்ணியிருப்பாங்க. அந்த இஸ்மேல்ஸ் திருப்பி என்ன பண்ணுவாங்க, they will go to Egypt. அண்ட் அங்கே போத்திபார்னு சொல்லிட்டு ஒருத்தர், he is the guardian chief or guardian captain சொல்லலாம், அவங்கக்கிட்ட விற்றுருவாங்க. இப்போ ஜோசப் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல ஒரு வேலைக்காரனாக இருப்பார் அந்த வீட்டுக்கு. சின்ஸ் காட்ஸ் கிரேஸ் வாஸ் ஆன் ஜோசப், போத்திபாரோட கண்ணில் அவனுக்கு இறக்கம் கிடச்சிது. அண்ட் போத்திபார் கேவ் ஆல் த
என்ன சொல்கிறது, அவனோட மொத்த கண்ட்ரோலையும் ஜோசஃபுக்கு கொடுத்துட்டான். அண்ட் ஜோசப் வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் எவ்ரி திங் தட் ஹவுஸ். இப்படி இருக்கும்போது சின்ஸ் காட்ஸ் கிரேஸ் வாஸ் அப்பான் ஜோசப், அவன் நல்லா இது பண்ணிட்டான். ஹிஸ் லைஃப் வாஸ் கோயிங் குட். பட் அந்த இடத்துல போத்திபாரோட மனைவி அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஜோசப் கொஞ்சம் பார்க்க அழகாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருப்பார். அந்த போத்திபார் மனைவி she tried to seduce him. இது கேட்ட உடனே ஜோசப் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஜெனசிஸ் சாப்டர் 39 verse 9ல பார்த்தோம்னா, no one is greater in this house than I am. My master has withheld nothing from me except you, because you are his wife. How then could I do such a wicked thing and sin against God? இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன நடக்கும்னா, இது சொன்னதுனால இப்படி கண்டினியூஸாக வந்து இது சொல்லிட்டு அவர் போயிடுவார். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து போத்திபாரோட ஒய்ஃப் இதே ட்ரை பண்ணுவாங்க. ஒன் டே என்ன பண்ணிடுவாங்க, அவனோட சட்டையை பிடிச்சிருவாங்க. சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு she will try to seduce him. இவர் அப்படியே அந்த நோன்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுவார். அங்கேருந்து அந்த சட்டை அப்படியே விட்டு ஓடிடுவார். அப்படி இருக்கும்போது அந்த போத்திபாரோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, she will call all the servants and also the master, கூப்பிட்டு இது மாதிரி இவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்து அந்த போத்திபார் கோபமாகி அவனை ஜெயிலில் போட்டுருவார். இதான் நடக்கும் இந்த 39 சாப்டர் verse 1 to 20ல. அந்த இடத்துல நம்ம ஜோசப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, ஹவு குட் ஐ சின் அண்ட் டூ அ விக்கெட் திங் அகேன்ஸ்ட் காட்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல அவர் அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், அவர் நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம். பட் அவர் பண்ணலை. அவரோட பாஸ் அதாவது போத்திபாருக்கு அவ்வளோ நம்பிக்கை ஜோசப் மேலே, அந்த நம்பிக்கை மிஸ்யூஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணாரா? பண்ணல. பிகாஸ் he had that fear of God. இதே தான் Psalm 86:11ல பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனா, teach me your way, Lord, that I may rely on your faithfulness. Give me an undivided heart that I may fear your name. நம்ம கர்த்தர் மேலே ஃபெய்த்ஃபுல்லாக இருந்து we should get a heart such that it fears God. ஸோ அதுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோசப் made a right decision to say no. நெக்ஸ்ட் பாயிண்ட், forgiveness. நம்ம ஜோசஃபை பார்த்தீங்கன்னா ஜோசஃபோட அண்ணனுங்க அவனை கொல்லலாம் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ நடந்திருக்கும். பட் ஜோசப் அந்த இடத்துல என்ன பண்ணுவார், பைபிள் வர்ஸில் பார்ப்போமா? ஸோ let us turn our Bibles to Genesis chapter 50 verse 15 to 19. When Joseph's brothers saw that their father was dead, they said, what if Joseph holds a grudge against us and pays us back for all the wrongs we did to him? So they sent word to Joseph saying, your father left these instructions before he died. This is what you are to say to Joseph. I ask you to forgive your brothers the sins and the wrongs they committed in treating you so badly. Now please forgive the sins of the servants of the God of your father. When their message came to him, Joseph wept. இப்படி ஒரு மெசேஜ் வந்ததும் ஜோசப் அழ ஆரம்பிச்சிட்டான். ஜோசப் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, he is forgiving his brothers. இதே நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், இப்போ ஒருத்தன் என் மேலே ஏதோ பழி போட்டுட்டான், இல்லை என்ன ஏமாத்திட்டு பண்ணிட்டான், நம்மளுக்கு அவனை ஒரு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அவன் மேலே ஒரு கிரட்ஜ் இருக்கும் நம்மளுக்கு. நான் அவனை வந்து கண்டிப்பாக அவன் என்ன இது பண்ண மாதிரி நானும் அவனை குத்தி காமிக்கணும், நான் அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். நம்மளோட அப்போ தான் நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும் அந்த இடத்துல. அந்த இடத்துல நம்ம காட் மாதிரி நம்ம நடந்துக்கல. Whereas Joseph, he depicted what we should do when we follow Christ. Joseph forgave them. அவங்கள மன்னிச்சிட்டான் ஜோசப். அண்ட் மன்னிச்சு மட்டும் இல்லாமல் he went and comforted them and spoke to them kindly. ஸோ இதில் என்ன தெரியுது, Joseph made a decision to forgive them and also he showed his attribute, how humbling himself and also show that he followed Christ. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுமே நம்ம எத்தனையோ பேர் ஃபர்கிவ் பண்ணாமல் இருப்போம், அதனால நமக்கு பிளெஸிங்ஸ் தடையாக இருக்கலாம். ஆனால் லெட் அஸ் ஆல் ஃபர்கிவ் அதர்ஸ். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கலாம், பட் அந்த ஃபர்கிவ்னஸ் அது மற்றவங்களை நம்ம ஃபர்கிவ் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், மேக்கிங் த ரைட் டெசிஷன் டு சே எஸ் ஆர் நோ. செகண்ட் பாயிண்ட் ஃபர்கிவ்னஸ். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா சீயிங் த பிக் பிக்சர். Let us turn our Bibles to Genesis chapter 45 verse 5 to 11. And now do not be distressed and do not be angry with yourselves for sending me here, because it was to save lives that God sent me ahead of you.
For 2 years now there has been famine in the land, and for the next 5 years there will be no plowing and reaping. But God sent me ahead of you to preserve for you a remnant on earth and to save your lives by a great deliverance. So then it was not you who sent me here, but God. He made me father to Pharaoh, lord of his entire household, and ruler of all Egypt. Now hurry back to my father and say to him, this is what your son Joseph says. God has made me lord of all Egypt. Come down to me, don't delay. You shall live in the region of Goshen and be near me, you and your children and grandchildren, your flocks and herds and all you have. I will provide for you there, because 5 years of famine are still to come. Otherwise you and your household and all who belong to you will become destitute. இதில் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஜோசப் அவரோட பிரதர்ஸ் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி பஞ்சம் வரம் போடுது, ஸோ நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் அனுப்பினதுக்கு நீங்கள் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். இட் வாஸ் காட்ஸ் பிளான் டு சென்ட் மீ ஹியர், பிகாஸ் ஃபேமைன் வர போகிறதுனால நம்ம ஃபேமிலியை சேவ் பண்ணுறதுக்காக தான் காட் ஹஸ் சென்ட் மீ ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்ஸில் பார்க்கலான்னா வேர்ஸ் நம்பர் 5. And now do not be distressed and do not be angry with yourselves for sending me here, because it was to save lives that God sent me ahead of you. So இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, how Joseph understood that it was God's plan to send him here. அவர் லைஃப்பை பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து அவரை குழியில் போட்டாங்க, கொல்ல பார்த்தாங்க, விற்றாங்க, போத்திபார் மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி பிரிசனில் போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவரை ட்ரீம்ஸ்லாம் இன்டர்பிரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு he became a great administrator in Pharaoh's region, and it almost took 13 years இது நடக்கிறதுக்கு. ஸோ அதில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவர் பார்த்துருக்காரு. பட் ஸ்டில் இந்த வேர்ஸ் 5 மூலமாக பார்த்தோன்னா he has understood what is the bigger picture God has kept for him and what is God's plan in his life, and he decided to follow it. அவர் வந்து கிரம்பிள் பண்ணல, he always praised God. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம பாஸ்ட் நினச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய பெட்ரேயல்ஸ் இருந்திருக்கும், நிறைய பேர் வந்து நம்மளை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல நமக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கும், என்னடா இது நமக்கு மட்டும் நடக்கிறப்பலாம் தோணியிருக்கும். ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு பெயின் தான் காஸ் பண்ணும், இதெல்லாம் நம்மளை கீழே தள்ளும். ஆனால் நம்ம ஜோசஃபோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, we have a caring God. நம்மளோட ஹோப்லெஸ்னஸ் அண்ட் ப்ரோக்கன்னஸை he uses it to glorify his name. ஸோ நம்ம அந்த பெயினை குறித்து கவலையே பட வேணாம், பிகாஸ் we have such a God with us. ஜோசஃபோட வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனையாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டு எவ்வளோ கஷ்டப்படுற வாழ்க்கையில். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், பட் எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறது நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. தட் இஸ் வாட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே டு எவ்ரி ஒன். we have to make the correct decisions. இப்போ ஜோசப் எப்படி அந்த டிசிஷன்ஸ் எடுத்தானோ அதே மாதிரி தான் நம்மளும் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அண்ட் இன்னொன்று மெயின் இதில் பார்த்தீங்கன்னா he kept God in the center of his life. நம்ம அதை மாதிரி வைக்கிறோமா? அவன் அப்படி வச்சதுனால மட்டும்தான் he was able to overcome all these troubles and came to a good position. அதே தான், let us all keep God as our center of life and do all the works according to him. எதை நினச்சா அவன் சோர்ந்து போவேனா. he has greater plans for us. let us all pray. ஆண்டவரே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா எவ்வளோ அருமையாக ஜோசப் நடத்தினீர். அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா நீர் அவனை உயர்த்தி இங்கே கொண்டு வந்தீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி. அதே மாதிரி எங்களோட லைஃப்லேயும் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. ஆனால் அதுலேயும் we will just praise you Lord ஆண்டவரே அப்பா. அந்த போராட்டங்கள் இருக்குன்னா there is a bigger picture ahead of us Lord ஆண்டவரே அப்பா. ஜோசப் எப்படி he made a right decision to say no. and அதே மாதிரி செகண்டா he also forgave his brothers. மூணாவதா he took a decision to follow your plan and saw the bigger picture. அதே மாதிரி நாங்களும் எங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல டிசிஷனை எடுத்து உங்களை ஃபாலோ பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. You just lead us and take care of us Lord. In Jesus name I pray. Amen. இந்த வார்த்தை உங்கள் எல்லா தொட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு எபிசோட நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம். ஆமென். Praise the Lord.
God is good all the time. என் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புத காரியங்களை செய்திருக்கிறாரு. அதில் 2 விஷயத்தை இன்றைக்கி நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி நம்ம கேட்ட மெசேஜஸ் மூலியமாக நம்ம பார்த்தது நம்மளோட வேர்ல்டும் நம்ம ஸ்பிரிட் மேன் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக நான் உலகத்துக்குரிய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஃபில்டு வித் த வேர்ல்ட். அதாவது எப்போ பாரு சினிமானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் ஒரு படத்தை பேர் சொல்லுங்களேன், நான் அந்த படம் கண்டிப்பாக பார்த்துருப்பேன். எந்த லாங்குவேஜாக இருந்திருக்கட்டுமே சினிமா பாட்டெல்லாம் எழுதி வச்சு பாடுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போவுமே என்னோட மைண்டில் அந்த ஒரு வேர்லி தாட்ஸ் போயிட்டே இருக்கும். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்ன் கிறிஸ்டியன் தான், பட் நான் வந்து சர்ச்சுக்கு அவ்வளோவா போனதில்லை. பிகாஸ் ஐ வாஸ் இன் அ ப்ரோக்கன் ஃபேமிலி. என்னோடய ஃபேமிலி உடைந்த நிலையில் இருந்தது. எங்கள் அம்மா அப்பா வந்து பிரிஞ்சிடுவாங்க சேர்ந்துடுவாங்க. நான் சர்ச் போனேன்னா ஒன்று அம்மா கூட தனியாக ஒரு சர்ச்சுக்கோ இல்லை அப்பா கூட தனியாக ஒரு சர்ச்சுக்கு போகணும். எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல. ஏன்னா அங்கே வரப்போ எல்லாருமே ஃபேமிலியாக வருவாங்க. ஸ்கூலுக்கு போனாலுமே ஃபேமிலியாக வந்து சில்ட்ரனை பிக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் இன் டு த வேர்ல்ட். சினிமா இருக்கட்டும், பாட்டுகள் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். நான் காலேஜ் படிக்கிற வேலையில் தான் ஆண்டவர் என்னை தொட்டார். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேர் மூலியமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார். வேதத்தை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதுலேருந்து எனக்கு ஆண்டவருக்காக நிறைய செய்யணும், நான் வாழ்ந்தாலே நான் ஆண்டவருக்காக தான் வாழணுன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். வண்டி ஓட்டிகிட்டே போகிற நேரத்தில் ஒரு நாள் நான் வண்டியை ஓரமாக நிறுத்தி, என்னை பாஸ் பண்ணி நிறைய வண்டிகள் போகுது, வண்டியை ஓரமாக நிறுத்தி, ஏசப்பா என் வாழ்க்கையை நான் உங்களுக்காகவே சமர்ப்பிக்கிறேன். இனிமேல் நான் எது செஞ்சாலுமே நான் உங்களுக்காக தான் செய்யணும். எனக்கு டேலண்ட் எதுவுமே இல்லை, பட் யூஸ் மீ ஃபார் யோர் க்ளோரி அப்படின்னு ஒரு சின்ன ஜபத்தை பண்ணேன். அதுலேருந்து ஆண்டவர் என்னை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு டேலண்ட்டே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த வேலையில் ஆண்டவர் என்னை எதோ விஷயத்துக்குள்ள என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று சொல்லணும்னா என்னை ஒரு சபையில் ட்ரெயின் பண்ணார். மீடியாவில் இருக்கட்டும் இல்லை குவயரில் இருக்கட்டும் என்னை ட்ரெயின் பண்ணார். அதுக்கப்புறமா இப்போ என்னை ஆண்டவர் சோஷியல் மீடியா மூலியமாக நிறைய வார்த்தைகளை ஷேர் பண்ண எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மா அப்பா உடைந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு. கரெக்டாக இந்த கொரோனா பீரியடில் தே ப்ரோக் அப். கம்ப்ளீட்டாக அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. நான் என்னோட நம்பிக்கையை இழந்துட்டேன். என்னோட ஒரே ஒரு நோக்கம் என்ன இருந்தது, நான் ஏசப்பா எங்கள் அம்மா அப்பா பற்றின சாட்சியை நான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்படி இவங்க பிரிஞ்சு போனதுனால ஐ லாஸ்ட் ஹோப். இதுக்கு மேலே ஏசப்பா எங்கள் அம்மா அப்பா பற்றி உங்ககிட்ட நான் ஜெபிக்க மாட்டேன், அவங்கள பற்றி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன், ஐம் டன் அப்படின்ற ஒரு நிலைமையில நான் இருந்தேன். பட் ஏசப்பா என்கிட்ட பேசுறாரு. ஏசப்பா பேசுற தேவன் இல்லையா, என்கிட்ட சொல்றாரு 2022ல உனக்கு திருமணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு யூத் குரூப்ல நீ டிக்ளேர் பண்ணு, உங்க அம்மா அப்பா இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள சேர்ந்துடுவாங்கன்னு டிக்ளேர் பண்ணுன்னு சொல்றாரு. ரொம்ப பயம், எப்படி இவங்க சேருவாங்க, இவங்கெல்லாம் சேரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமையில தான் இருந்தேன். பட் அந்த இடத்துல நான் ஒபே பண்ணேன். ஓகே ஏசப்பா சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும்ட்டு அந்த ஒரு யூத் குரூப்ல 2021 முடிகிறதுக்குள்ள எங்க அம்மா அப்பா சேர்ந்துடுவாங்கன்னு நான் சொன்னேன். அண்ட் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ரிட்டன் வரப்போ நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு ஒன்றா தான் போனோம். எங்கே நாங்கள் உடஞ்சி போயிருந்தோமோ வீட்டுக்கு போகிறப்போ நாங்கள் ஒன்றா தான் போனோம். வீட்டில் ஒரு அன்பு இருந்தது, ஒரு லாஃப்டர், ஒரு ஜாய் இருந்தது. அண்ட் ஆண்டவர் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா அப்பையும் சேர்த்து வச்சாரு. இந்த வருடம் மே 31 எனக்கு கல்யாணம் நடந்தது. டபுள் போர்ஷன், ரெட்டிப்பான நன்மை எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். எனக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க முடியுமா, நான் உங்களுக்கு ட்ரிபிள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. சூஸிங் யுவர் லைஃப் பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லைஃப் பார்ட்னரை நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஒரு லைஃப் பார்ட்னர். அந்த வீடு, அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுத்தவங்க. நான் எவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவருக்காக இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க என்னை விட டபுள் மடங்காக ஆண்டவருக்காக சேவிக்கணும், ஆண்டவருக்காக இருக்கணுன்றவங்க. ஸோ நீங்கள் யாருமே சூஸ் பண்ணாதீங்க. உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுங்க, அவர் அழகாக அதை மாற்றி கொடுப்பாரு. டு நாட் சூஸ் யோர் லைஃப் பார்ட்னர், லெட் காட் சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர். ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் இப்போ முன்னாடி வந்து யோசப்போட மெசேஜை கேட்டிருப்பீங்க. வாங்க இப்போ நம்ம ப்ரேயருக்கு போவோம். இந்த ப்ரேயர் எதுக்குன்னா, ஏசப்பா வழியில் எந்த ஒரு தவறும் செய்யாமல் நம்மளை மாதிரி யங்ஸ்டர் நல்ல வழியில் போய் அவரோட அன்பை சுவாசிக்கிறதுக்காக இந்த ப்ரேயர். வாங்க ஜெபி. நன்றி ஏசப்பா, சோசனம் ஆண்டவரே. இந்த நாளை இந்த ப்ரேயருக்காக என்ன அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அப்பா, நான் ரொம்ப பெரிய கெட்டவனாக இருந்தேன். என்னை எப்படி உங்கள் வழியில் நல்லவனாக திருத்தி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா சகோதரிகளுக்கும் உங்களோட அன்பை அவங்க சுவாசிக்கவும் நேசிக்கவும் நீங்கள் அவங்களுக்கு பலனாக இருங்கப்பா. அப்பா ஏசப்பா, உங்களோட அன்பை அவங்க உணரும்படி என்னை எப்படி நீங்கள் வழி நடத்தி கொண்டு வந்தீங்களோ, எல்லா தீங்களும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எவ்வளோ என்னை அழகாக கொண்டு வந்தீங்களோ, உங்களோட வழியில்
அவங்கள நடத்துங்கப்பா. இப்போ நிறைய பேருக்கு என்னென்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியாமல் இருக்கும்ப்பா. நீங்கள் அவங்களுக்குள்ள என்னோட டிசிஷன் நீங்கள் எடுத்து வாங்க, என் வழியில் நீங்கள் வாங்க, நான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போவேன், அந்த ஒரு உணர்வை நீங்கள் அவங்களுக்குள்ளே போடுங்கப்பா. எந்த ஒரு தப்பும் செய்யாமல் உங்களோட அன்பை மட்டுமே அவங்க சுவாசிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும்ப்பா. இதற்கு ஒரு சாட்சியை நானே இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இந்த மெசேஜ் எத்தனை பேர் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க என்னென்ன டிசிஷன் எடுக்கணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன குழப்பத்தை சத்ருவு போட்டுட்டு இருப்பான்பா. எல்லா விஷயத்துலையுமே இன்னைக்கு இந்த நாளை எப்படி நம்ம பிளான் பண்ணுறது, என்ன சாப்பாடு சாப்பிட்றது, நம்மளோட கல்யாணம், அப்பா அம்மாக்கிட்ட எப்படி பேசுறது, எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா, உங்களுக்கு உணர்த்துங்கப்பா. உங்கள் வழியில் அவங்க எப்பவுமே நடக்கணும்ப்பா. சத்ரு அதை பார்த்து பயந்து ஓடணும்ப்பா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள எல்லாரையும் உங்கள் ரத்த கூடத்தினால மூடி மறைங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறேன், ஆமென். இந்த மெசேஜை பார்க்குற என்னோட சகோதர சகோதரிகளே, என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டத்தை இது பண்ணி நிறைய தப்பு செஞ்சு இப்போது அவர் வழியில் அவர் அன்பை சுவாசித்து நான் எனக்குள்ள நிறைய மாற்றத்தை நான் பார்த்துட்ருக்கேன். என் வீட்டாளுங்களும் என்னை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறைய தடைகள் வரும், எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக இயேசப்பா இருக்கார். நீங்கள் அவர் பாதத்தை போய் நாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் என்ன மாதிரி என்னோட இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். காட் பிளெஸ் யூ. நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே 10 AM இதே எக்ஸ்ட்ரா மெசேஜ்க்காக நாங்கள் திரும்ப உங்களை சந்திக்கிறோம். எஸ், நம்ம மெசேஜ் சூப்பராக இருந்துச்சு, அது கேட்டோம். அதுக்கப்புறம் டெஸ்டிமோனியும் சூப்பராக இருந்தது. அண்ட் ப்ரேயரும் இட் வாஸ் அமேசிங், இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். நம்ம ஆண்டோட பிரசன்னத்தை உணர முடிஞ்சது. நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். என்னோட ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் கிரைஸ்ட் கூட ஏசப்பா இன்னைக்கு கண்டிப்பாக பேசியிருப்பாரு. அண்ட் பேசினது மட்டும் இல்லை, அவர் ஒன் சைடு மட்டும் ஒர்க் பண்ணது இல்லை, நீங்களும் இந்த சைடு அதை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க போகிறீங்க. நீங்கள் எல்லா சின்ஸ்லேருந்து வி ஆர் ஜஸ்ட் கோனா செட் ஃப்ரீ. எப்படி நம்மளோட மைண்ட்னால பவர்னாலையா இல்லை, அவரோட கிருபையினால் மாத்திரமே, அவரோட தேவாவின பிரசன்னத்தினால தான் நம்ம இது எல்லாத்துலேயும் நம்ம விடுதலையாக முடியும். ஸோ எஸ், நான் ஆண்டவருக்குள்ள நாங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறோம். இந்த எபிசோட், ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் யங்ஸ்டர் ஸ்பேஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் இசப்பாக்குள்ள விசுவாசிக்கிறேன். நம்ம இதே மாதிரி எவ்ரி வீக் we are going to meet together and spend time together with Christ, and you know we are just going to glorify God's name no matter what. பிசாசுக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது, பாவத்துக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. ஏன்னா நம்ம யாரோட பிள்ளைங்க? we are all Christ's son and daughters. And இன்னொன்று என்னன்னா, நம்ம எல்லாருமே warriors of Christ, soldiers of Christ இல்லையா? ஸோ எதுவும் நம்மளை அசைக்க முடியாது. So see you all. Until then, this is Hepzibah Beulah signing off. Bye. God bless you.